ஹூதிகள் அன்சாருல்லாக்களுடைய ஒரு பிரம்மாண்டமான தாக்குதல் குறித்து நேற்று சர்வதேச அளவில் பேசப்பட்டது. அப்படி என்ன தாக்குதல்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவுடைய MQ-9 என்று சொல்லக்கூடிய ரிப்பேர் ட்ரோன், இது பார்த்தீங்கன்னா ஆளில்லா விமானம், உளவு கண்காணிப்பில் பயன்படுத்தப்படும். சொல்லப்போனால் உலகில் மிக விலை உயர்ந்த ஒரு மதிப்பிலான ட்ரோன். இந்த ட்ரோனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $32 மில்லியன் செலவு செய்து இந்த ட்ரோன்கள் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரோனை இலக்கு வைத்து குறிவைத்து தாக்கியிருக்கு ஹூதிகள் அன்சாருல்லாக்கு. இதுக்கு வந்து ஃபர்க் 2 என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தி ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை தாக்குதல் நடத்தி சில மணி நேரங்களில் அந்த ரிப்பேர் ட்ரோனுடைய பாகங்கள் சிதறிய பாதங்கள் எல்லாமே சாதா கவர்னேட் பகுதிகள் மேலே கீழே விழுந்து கிடந்திருக்கு. ஸோ அந்த உடைந்த பாகங்களை வந்து ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் எடுத்து புகைப்படமாக இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இது இன்னைக்கு சர்வதேச அளவில் பேசப்படுது. காரணம், இந்த MQ-9 என்ற இந்த ட்ரோன் என்பது யாரினாலும் தகர்க்க முடியாது, அது விலை உயர்ந்தது என்பதை தாண்டி ரொம்ப பாதுகாப்பானது என்று மார்தட்டி கொண்டிருந்துச்சு இஸ்ரேல். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த MQ-9 வந்து இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து 3-4 ட்ரோனை வந்து ஹூதிகள் அன்சாருல்லாக்கள் அடித்து வீழ்த்திருக்காங்க அப்படிங்கிறது கூடுதல் செய்தியாக காணப்படுது. மேலும் இந்த பெஞ்சமின் நெத்தன்யாஹூ, இந்த ஹேலண்ட், இது போன்ற நபர்கள் மீது வழக்கு போட்டு பிடிவாரண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல, அதில் கூடுதலாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். இன்னைக்கு ICG இந்த நிலைக்கு வந்திருக்கு. ஆனால் உலக அளவில் போர்க்குற்றவாளிகளாகவே, இனப்படுகொலை வாதிகளாகவே அமெரிக்கா சில வழக்குகளை முன்னெடுத்துச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி 2009, 2010 காலங்கள்லாம் இந்த வழக்கு பேசப்பட்டது. அப்படி என்ன வழக்குன்னா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய சில கொடுங்கொன்மையான ஆட்சியாளர்கள், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மோடி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுதியுடைய பட்டத்திலவசர் சல்மான் பட்டத்திலவசர் சல்மான் மேலே கூட வழக்கு போட்டு அமெரிக்காவுடைய சில நீதிமன்றங்கள் வந்து தனது வழக்கை நிலுவையில் வச்சிருந்துச்சு. ஸோ இந்த வழக்கு எப்படிப்பட்ட நிலையில் அணுகுச்சுன்னு கேட்டேன், இன அழிப்புவாதிகள் என்ற அடிப்படையில். அந்த அடிப்படையில் மோடியின் மேலே குஜராத் இனப்படுகொலையில் இவர் செயல்பட்டுருக்காங்கிற ஒரு வழக்கு அமெரிக்காவுடைய இந்த நீதிமன்றத்தில் இருந்துச்சு. அதே மாதிரி சல்மானை பொறுத்த வரைக்கும் என்ன வழக்குனா, ஜமால் கசோகி என்ற பத்திரிகையாளரை வந்து படுகொலை செய்து அவரை வந்து ஆசிட்ல கரைச்சு மொத்தமாக டெஸ்ட்ராய்டு பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கு சவுதி அரசர் பட்டத்தில் சல்மான் மேலே இருந்துச்சு. ஸோ இது போன்ற வழக்குகள் எல்லாமே அமெரிக்கா இருந்துச்சு. ஆனால் அமெரிக்கா அப்போ அந்த தருணத்தில் என்ன சொல்லிச்சுன்னா, எங்கள் மேலே வழக்கு போட முடியும், அவங்க மேலே நாங்கள் விசாரிக்க முடியும், இது சார்ந்து பேச முடியும், ஆனால் அவங்கள கைது செய்ய முடியாது. ஏன்? அவங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அப்படி. அவர் சல்மான் அவர் பட்டத்து இளவரசராக இருக்கார், மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறாங்க. ஸோ இந்த பதவி என்பது நிச்சயமாக எங்களால் எதுவுமே செய்ய முடியாது, இந்த பதவியில் இருந்து இவர்களை கைது செய்யலாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லிருச்சு. தவிர நார்மலாக அவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பெட்டிஷன், அந்த குற்ற வரையறைகள் எல்லாமே அமெரிக்காவுடைய நீதிமன்றங்களில் வந்து இன்றளவும் இருக்குது. ஸோ இது போன்ற நிலைப்பாடுகள் தான் அமெரிக்கா என்ன பண்ணும், ஒரு பம்மாத்து ஒரு பூச்சாண்டி வேலையை காட்டும். ஆனால் இன்னைக்கு ICG கொண்டிருக்கக்கூடிய இந்த ரெசல்யூஷனுடைய இந்த தாக்கம் என்பது நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எட்டும் அப்படிங்கிறதா நமது பார்வையாகவும் காணப்படுகிறது. அடுத்து ஹிஸ்புல்லாக்கள் நேற்று நடத்தின ஒரு பிரம்மாண்டமான தாக்குதல். அதாவது நேற்று இரவு வந்து வடக்கு இஸ்ரேல் பகுதியில் ஹிஸ்புல்லா இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா வந்து மெரோன் ஏர் கமாண்ட் பேஸ் என்று சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் டஜன் கணக்காக கத்தியாஷு என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகள், ராக்கெட்டுகளையும் கமிகாசி என்று சொல்லக்கூடிய ராக்கெட்டுகளையும் பயன்படுத்தி மிக பிரம்மாண்டமான தாக்குதல் ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் அந்த மெரோன் ஏர் கமாண்ட் பேஸ் என்பது முற்றுமுழுதுமாக சேதமடைஞ்சு அழிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்த வண்ணம் இருக்கு. அடுத்து அல் ஜெரைட் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை ஈரானை குறித்து ஒரு செய்தி எழுதியிருக்கு. என்னன்னா, கடந்த 13ஆம் தேதி ஈரான் இஸ்ரேலுடைய பல்வேறு நகரங்களை நோக்கி ட்ரோன் வழியாக, பெலஸ்டிக் மிசில் வழியாக தாக்குதல் நடந்துச்சு. இதில் ஹைப்பர்சோனிக் பழைய மாடல் மிஷின்களும் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஸோ இத்தகைய தாக்குதல் வந்து கிட்டத்தட்ட 7 ஹைப்பர்சோனிக் மிசில்களில் 2 இடைமறிப்பு செய்யப்பட்டிருக்கு, 5 வெற்றிகரமாக உள்ள போயிருக்கு. ஸோ இந்த அளவு எப்பிக்காக இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் உயர்ந்த அளவில் இன்னைக்கு ஈரானுடைய ராக்கெட்டுகள் இருக்குங்கிறனால இன்னைக்கு ஈரானுடைய ராணுவ தளவாடங்கள், ராக்கெட்டுகள், குண்டுகளுக்கு மார்க்கெட், உலக அளவில் மார்க்கெட்டு அதிகமாக இருக்குது. பல நபர்கள் டிமாண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்கிற செய்தி வருது. ஸோ இந்த அடிப்படையில் இன்னைக்கு எந்த நாடு கேட்டிருக்குன்னு தெரியல, அதிகமான ட்ரோன்களையும் அதிகமான ராக்கெட்டுகளும் எங்களுக்கு தேவைப்படுதுங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எந்த நாடுன்னு பர்டிகுலராக மென்ஷன் பண்ணப்படலை. ஆனால் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் ஈரானுடைய தொழில்நுட்பங்கள் மார்க்கெட்டில் அதிகமான முறையில் இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து இறுதியாக ISISக்கு எதிராக இன்னைக்கு ஈராக் பகுதியில் பாப்புலர் மொபிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய போராளி இயக்கம், இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள்லாம் இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. நான் முன்னாடி இருந்து சொல்கிறேன், ISIS அமைப்பு இந்த போரில் அதிகமாக பயன்படுத்தப்படுது. இந்த அமைப்பு ஒரு கலவரத்தை நிகழ்த்த வேண்டும், ஒரு மனித வெடிகுண்டாக மாற வேண்டும் மற்றும் சியாக்கள் சுன்னிகளுடைய பிரச்சனைகளை உண்டு பண்ண வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மத்திய கிழக்கில் உளவாயிட்டு இருக்குது. ஸோ இந்த ISISம் மொசாதும் சேர்ந்து கொண்டு தான் இன்னைக்கு மத்திய கிழக்கில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இந்த வேளையில் இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் தொடர்ந்து ISIS இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை வேட்டையாடிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வேளையில் ISISஐ வேட்டையாடக்கூடிய அதே வேளையில்
இஸ்ரேல் மேலேயும் இந்த பாப்புலர் மொபிலைசேஷன், இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அமைப்புகள், அதுமாதிரி கத்தப் ஹிஸ்புல்லா என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இஸ்ரேலுடைய சில நகரங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனால் இஸ்ரேல் வந்து இன்னைக்கு அச்சுறுத்தும் தன்மையில் இருக்குன்னு சொல்லிட்டு செய்தியை வெளியிட்டிருக்கு. ஸோ இதற்கு ரீப்ளை கொடுக்கும் விதமாக இன்னைக்கு 2 செய்தியை வந்து அந்த பாப்புலர் மொபிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மற்றும் கத்தப் ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, கைபர் வாயிலை இமாம் அலி வீழ்த்தியது போல நாங்கள் உங்கள் கோட்டைகளின் கதவுகளை அகற்றி உடைப்போம். ஷேக் கைஸ் அல் கஸாலி கூறியது போல நாங்கள் பார்வையாளர்களாக கிடையாது, நாங்கள் தான் இதில் பங்காளர்களாகவும் நாங்கள் போராளிகளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் இந்த கேம்ல இருந்து, அதாவது இந்த போராட்டத்திலிருந்து, இந்த நிலைப்பாட்டிலிருந்து எங்களை ஒரிஞ்சும் பின்னடைய வைக்க முடியாது அப்படிங்கிறதா இன்னைக்கு ரெசிஸ்டன்ட் அமைப்புகளுடைய கூற்றாக காணப்படுகிறது. ஸோ இன்னும் பல்வேறு செய்திகளை திரட்டி கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.